தொகுதி பங்கீடு விவகாரம் தொடர்பாக ஆலோசிப்பதற்கு நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆலோசனை நடைபெற இருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் லிபிகா. விவரம் என்ன? தேவப்பிரியன், திமுகவுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தையே விசிக சார்பில் ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த நிலையில் 2 கட்ட பேச்சுவார்த்தையிலும் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இதுவரை உறுதி செய்யப்படாத நிலையில் நாளை விசிக சார்பில் அவசர உயர்நிலை குழு கூட்டமானது தலைமை கழகத்துல நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார், சிந்தனை செல்வன் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை திமுகவுடன் அந்த தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே விசிக சார்பில் இரட்டை இலக்கில் தொகுதிகள் என்பது கேட்டிருந்த நிலையில் திமுக சார்பில் 7 தொகுதிகள் வரை தற்போது கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது. இருப்பினும் 8 தொகுதிகள் என்பது விசிக சார்பில் கேட்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நாளைய தினம் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக தொகுதி பங்கீடுகள், அதே போன்று விசிகவுக்கான வெற்றி வாய்ப்புகள், தொகுதிகளை தேர்வு செய்தல் மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வது சம்பந்தமாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே திமுக சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு பக்கம் இழுபறியில் இருக்கக்கூடிய நிலையிலும் விசிக சார்பிலும் தற்போது தொகுதி பங்கீடு என்பது அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது அரசியல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.